ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத் திருநாள். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள். இப்படி வணங்குனா கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும். இப்ப தைப்பூசத்தன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தைப்பூச திருநாள்ல என்ன மாதிரி வழிபாடு எந்த நேரத்துல செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் எக்கச்சக்கமா இருந்தாலும் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற விரதம். அதுவும் தைப்பூச விரதம் பழனி முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு விரதம். அப்பேற்பட்ட விரதத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில கடைபிடிப்பாங்க. சில பேருக்கு 21 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கலாம். சில பேர் 48 நாட்கள், சில பேர் 6 நாட்கள்னு சொல்லி தைப்பூசம் வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவங்க விரதம் இருந்து முருகனுக்கு வழிபாடு செய்வாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில கேட்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் அவங்கள தேடி வரும். இப்படி இருக்கக்கூடிய இந்த விரதத்தை ரொம்ப எளிமையா வழிபடுறது, அதே மாதிரி இந்த விரதத்தை எந்த மாதிரி வழிபட்டா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நல்ல நாள் தான் தைப்பூச திருநாள். தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது. எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாள். எல்லா தெய்வங்களுக்கும் உரியதாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு தை மாத பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த நாள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தைப்பூச திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரி சிறப்புகள் இருக்குது? முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்ததுக்கு பிறகு பார்வதி தேவி கிட்ட இருந்து வீரவேல் வாங்கின அற்புதமான திருநாளை தான் நாம இந்த தைப்பூச திருநாளா கணக்குல எடுத்துக்கிறோம். இந்த நாள்ல எக்கச்சக்கமான முருக பக்தர்கள் அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு காவடி எடுக்கிறது, பால் குடம் சுமக்கிறதுன்னு சொல்லி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு நாம என்ன கோரிக்கையை முருகப்பெருமான் கிட்ட விரதம் இருந்து முன்வைக்கிறோமோ கண்டிப்பா அது நடக்குமாம். அதுதான் இந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். ஒரு வருஷமும் கந்த சஷ்டி எந்த அளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி இந்த தைப்பூசமும் ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் கடைபிடிக்காம தவறவிட்டவங்களுக்கு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த ஒரு தைப்பூசம். அப்படிப்பட்ட தைப்பூசம் இந்த வருஷம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில பிப்ரவரி 1ஆம் தேதி வந்திருக்கு. அன்றைய தினம் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமி அப்படிங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 4:40 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. பூசம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:54 ஆரம்பித்து மறுநாள் 1:01 அதாவது அதிகாலை 1 மணி வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நாள் முழுக்க பௌர்ணமி திதியும் இருக்கு, பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது. ஒரு சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கொஞ்சம் கடைசி நேரத்திலையும் பூசம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிற மாதிரியும் வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு வரப்பிரசாதமா இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்திருக்கு. சந்திர பகவானோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் கூடவே சிவபெருமானோட அருளையும் சேர்த்து பெறுவதற்கான ஒரு நாளா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். வழிபடுவதற்கான முக்கியமான வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்கு. காலை நேரத்துல வழிபடுவதற்கான சரியான நேரம் எது அப்படின்னு பார்க்கும்போது காலையில சரியா 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 10:30 11:30 இந்த 1 மணி நேரமும் நல்ல நேரம் தான். முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கான நேரத்தை இதை நீங்க ஒதுக்கிக்கலாம். ஒருவேளை காலை நேரத்துல வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல ஒரு 6:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். என்ன மாதிரி நைவேத்தியங்கள் செய்யலாம்? முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு பால், கேசரி, சர்க்கரை பொங்கல் இது மாதிரி இனிப்புல ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு நீங்க தாராளமா முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் போட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பிரத்யேகமா பூக்களால் அலங்காரம் செய்யணும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சிவப்பு நிற மலர்கள் என்ன கிடைத்தாலும்
பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மலர்கள வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு நீங்க மாலையா அணிவிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. நெறைய பேருக்கு அவங்க வீட்ல வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். முருகன் சிலை வைத்திருக்கிறவங்க அந்த முருகன் சிலைக்கும் அபிஷேகம் பண்ணலாம். குறிப்பா முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும். பஞ்சாமிர்தத்த உங்க கையாலேயே நீங்க தயார் செய்து அத முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள்ல படைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை முருகனோட சிலை வைத்திருந்தீங்கன்னா புதிதாக மஞ்சள் அப்படி இல்லைன்னா காவி நிற துணி வாங்கிட்டு வந்து அதை முருகப்பெருமானுக்கு அணிவித்து வழிபடுவது மூலயமா பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு தைப்பூசத்தோட முந்தைய 6 நாட்கள்ல இருந்து விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு விரதத்தை முடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நீங்க எப்பவும் போல பூஜை பண்ணி விரதம் இருக்கலாம். இல்ல எங்களால அன்றைய தினம் மட்டும்தான் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில இருந்து நீங்க முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நேரம் வரைக்கும் உபவாசம் இருந்து மாலை நேரத்துல பூஜை செய்யறதும் விசேஷம்தான். அதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்துல நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல எத்தனை மணிக்கு அபிஷேகம் நடக்குது, ஆராதனை நடக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பால் பழம் பன்னீர் இதை வாங்கி கொடுக்கறதும், அவருடைய அலங்காரத்துக்கு தேவைப்படக்கூடிய சந்தனம் வாசனை மலர்கள் மாலை இது எல்லாத்தையுமே நீங்க உங்க கையால தைப்பூச திருநாள்ல முருகனுக்கு சமர்ப்பிக்கிறது உங்க குடும்பத்துக்கே மிகப்பெரிய செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா இந்த தைப்பூசம் அப்படின்னாலே பழனி முருகனுக்கு ரொம்ப உகந்ததா சொல்றாங்க. இந்த ஒரு தைப்பூசத்துல நாம எல்லோருமே தீய பழக்கங்களை கைவிட்டுட்டு ஆன்மீக ரீதியில தூய்மை அடைவதற்காக இந்த விழாவை பயன்படுத்திக்கலாம். இந்த நாள்ல நம்ம முருகனை வழிபடும் போது செல்வ வளம் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நமக்கும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கர்மாக்கள் இது எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தைப்பூசத்துக்குரிய இந்த நாள்ல இந்தியாவில் மட்டும் கிடையாது, மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி எக்கச்சக்கமான நாடுகள்லையும் முருகப்பெருமானுக்கு வெகு விமர்சையா பூஜைகள் நடக்கும். அந்த அளவுக்கு விசேஷமான இந்த தைப்பூசத்தை நீங்க தவற விட்டுறக்கூடாது. பஞ்சாமிர்தத்தை உங்க கையால தயார் செய்யறது நீங்க வீட்டுல படைக்கிறத மட்டும் இல்லாம உங்க கையால தயார் செய்திருக்கக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்தை எச்சில் படாம கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க முருகனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வழங்குவது மூலயமா உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாக மாறும். பஞ்சாமிர்தத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களும் கலந்த கலவையாக உங்க வாழ்க்கை ஆரோக்கியம் செழுமை இனிமைன்னு சொல்லி எல்லாம் கலந்த கலவையாக மாறுவதற்கான வழிவகையை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள்ல தைப்பூசம் வருவதால கட்டாயம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டுல முருகப்பெருமானுக்கு பூஜைகளை முடிச்சிட்டு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றாக சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யணும். பௌர்ணமி நிலவு முழு நிலவு பிரகாசமாக தெரியும். முழு நிலவை கைகூப்பி வணங்கி இந்த முழு நிலவு மாதிரியே எங்க வாழ்க்கை பிரகாசமா ஒளிமயமா மாறணும்னு நீங்க சந்திர பகவானையும் பிரார்த்தனை பண்ணலாம். சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான மன பிரச்சனைகள் மனக்கோளாறு சண்டை சச்சரவு இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர். கூடவே நீங்க சிவபெருமானையும் வணங்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தைப்பூச திருநாளை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை, செய்ய வேண்டிய பூஜை செய்ய வேண்டிய நேரம். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இதை உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமானது வீடியோவை பார்க்கும்போது ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்றது மூலயமா உங்களை மாதிரியே ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.